தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தடுமாற்றம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. முறையாக விசாரிக்காமல் திசை திருப்பியவர்கள் யார் என சிபிசிஐடி கண்டுபிடிக்கும் என்றும் உறுதி. காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 10 ஆண்டு கால போதைப் பொருள் சாம்ராஜ்யம் சரிந்துள்ளதாகவும் பெருமிதம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வாட்ஸ்அப் குழுவில் இருந்த குரல் பதிவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரம். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கலக்கப்பட்டது 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணின் மலம். கழிவுநீர் பகுப்பாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். பவானி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டுவதாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். 2 மாநில அதிகாரிகளும் ஆய்வு நடத்தி நடவடிக்கை என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. டெல்லியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு. பெண் ஒருவர் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். ஆருத்ரா கோல்டு நிறுவன நிதி மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. 200 பேரிடம் 600 கோடி ரூபாய் வசூலித்துக் கொடுத்தது அம்பலம். கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் பாதுகாவலரான டிஎஸ்பியிடம் விசாரணை நடந்தது குறித்து புதிய தகவல். குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போனில் டிஎஸ்பியின் எண் இருந்ததால் விசாரணை. ஒசூர் அருகே சரக்கு ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. பெங்களூரு, எர்ணாகுளம் உள்ளிட்ட 4 ரயில்கள் ரத்து. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஒரு நாள் முன்னதாகவே ரம்ஜான் கொண்டாட்டம். சவுதி அரேபியாவில் பிறை தெரிந்ததை அடுத்து தொழுகை. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை ஜோர். 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக தகவல். மாணவர்களின் விடைத்தாளில் கூடுதல் மதிப்பெண் வழங்க லஞ்சம் பெற்றதாக புகார். 9 பேராசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளித்தது அண்ணா பல்கலைக்கழகம். ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரியில் ஆசிரியர் பிரம்பால் அடித்ததால் பள்ளி குழந்தைகள் காயம் என புகார். ஆங்கில பாடம் சரியாக படிக்கவில்லை என அடித்ததாக தகவல். திருச்சியில் தனியார் கல்லூரி வளாகத்தில் துப்புரவு பணியாளர் மீது மோதிய கார். சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் கைது. கட்டணம் செலுத்தாதவர்களின் ப்ளூ டிக்கை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். அரசியல், சினிமா, விளையாட்டு என பல்வேறு துறைகளின் பிரபலங்களின் ப்ளூ டிக்கும் நீக்கம். சூடானில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து ஐநா பொதுச் செயலாளரை சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். ஐபிஎல்லில் ஹைதராபாத் அணியை இன்று எதிர்கொள்கிறது சென்னை அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம்.